வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கிறாங்க என்பதை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல PM கிசானுடைய 23வது தவணை தொகை வரக்கூடிய இந்த ஜூன் 15 18 நாட்களுக்கு முன்னதாக 23வது தவணையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட இருக்காரு. என்னன்றதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். PM கிசானுடைய 23வது தவணை தொகை வைத்திருக்கும் அந்த நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்கள் மற்றும் வருமான ஆதரவை வழங்குவதற்காக 2018 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் விவசாய பொருட்களை வழங்குவதற்கு முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் உதவும் வகையில் அரசாங்கம் அவர்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த PM கிசானுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றான். 23வது தவணை தொகை 2026 ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வெளியிடல. 22ஆம் பாகத்தின் வெளியீட்டு மார்ச் 13 2026 வெளியிடப்பட்டது. தவணை தொகை 2000 3 தவணைகள்ல தவணை சுழற்சிகள் ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை. PM கிசான் சம்மன் நிதி யோஜனா இணையதளம் மூலமாகவோ அல்லது பொதுமையங்கள் CSC சென்டர் மூலமாகவோ தவணைகளை பெறுவதற்கான நிபந்தனைகள் வெளியிட்டிருக்காங்க. ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் மற்றும் PM கிசான் EKYC பூர்த்தி செய்திருத்தல் அவசியம். PM கிசான் சம்மன் நிதி யோஜனா என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட அனைத்து நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாய குடும்பங்கள் அனைவருக்கும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 100% நிதி உதவி இந்திய அரசால் வழங்கப்படுகிறதுங்க. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தொகையானது 2000 2000 2000 3 சுமார் தவணைகளில் செலுத்தப்படுகிறது. நேரடி பணப்பரிமாற்றம் DBT மூலம் நிதி பயனாளிகளுக்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. முறையான பயிர் ஆரோக்கியத்தையும் தகுந்த விளைச்சலையும் உறுதி செய்வதற்கான வேளாண் உள்ளீடுகள் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகளை பெறுவதில் விவசாயிகள் நிதி தேவைகளுக்கு துணை புரிவதே இதன் நோக்கம் ஆகும். இந்த PM கிசானுடைய 23வது தவணை தொகையுடைய தேதி வெளியீட்டு நாள் அப்படின்றதுதான் இப்ப எல்லாருக்குமே எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த PM கிசான் தவணை தொகை அப்படின்றது பிரதம மந்திரியுடைய கிசான் தவணை தொகை திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் இலவசமாக இந்த 2000 2000 2000 இப்படி தவணை தொகையை அவங்க அக்கௌண்ட்ல செலுத்த இருக்காங்க. மக்களும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த PM கிசானுடைய தவணை தொகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல PM கிசானுடைய தவணை தொகை இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்க அக்கௌண்ட்ல, அதாவது இந்த ஜூன் மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல PM கிசானுடைய தவணை தொகையானது வரவு வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நீங்க இப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் 3 விதமான முக்கியமான அப்டேட்டை நீங்க செய்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு உண்டான இந்த EKYC PM கிசானை முடிக்கணும் அப்படின்னா EKYC அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. அந்த EKYC கண்டிப்பா முடித்தால் மட்டும்தான் அந்த PM கிசானுடைய பண வரவு உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு PM கிசானுடைய பண வரவு உங்க அக்கௌண்ட்ல இருக்காது. ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை, இப்படி 3 சுழற்சிகள்ல PM கிசானுடைய தவணை தொகையை உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க இருக்காங்க. PM கிசான் சம்மன் நிதி யோஜனா இணையதளம் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் CSC மூலமாகவோ தவணைகளை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. தவணைகளை பெறுவதற்கான நிபந்தனைகள் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் மற்றும் PM கிசான் EKYC ஆண்டுக்கு ஒரு டைமை பூர்த்தி செய்தல் வேண்டும். PM கிசான் சம்மன் நிதி யோஜனா என்றால் என்ன? பிரதம கிசான் சம்மன் நிதி யோஜனா சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை அனைத்து நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாய குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 100% நிதி உதவி இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. குறிப்பிட விஷயம். ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுறாங்க. நேரடி பண பரிமாற்றம் அதாகப்பட்டது DBT மூலமாக இந்த டிரான்சாக்சனை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த PM கிசான் அந்த பெறுவதற்கு திட்டத்தை பெறுவதற்குண்டான நிபந்தனைகள் 23வது தவணைகளை பெறுவதற்கு விவசாயத்தின் ஒரு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நில உரிமை
சாகுபடி வைத்திருக்கும் விவசாயிகள் திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் நிலப்பதிவேடுகள் புதுப்பிக்கப்பட்டு பயனாளிகளின் ஆதாரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். விலக்கு வகைகள் நிறுவன உரிமையாளர்கள் தகுதி பெற மாட்டார்கள். முந்தைய மதிப்பீட்டு ஆண்டில் அரசியலமைப்பில் பதவி வகித்த அரசு ஊழியர்கள் பற்றி பணியாற்ற அல்லது வருமான வரி செலுத்திய விவசாயிகள் அவர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. சோ வருமான வரம்பு அப்படின்னா 2 ஹெக்டேருக்கு உள்ள நிலம் வைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் அனைவருமே தகுதியானவர்கள். இகேஒய்சி உடைய இணக்கம் ஓடிபி அடிப்படையிலான அல்லது முகவரத்தை செயல்படுத்த வேண்டும். சோ இந்த ஜூன் மாசம் அதிகபட்சமா ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்க போறாங்க. சோ இதற்கான முயற்சிகள் அனைத்துமே நாளுக்கு நாள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகையை பெறுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.